வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன நொடி, இல்லனா நாம எடுக்கிற ஒரே ஒரு முடிவு, அது ஒருத்தருடைய வாழ்க்கையோட போக்கையே மொத்தமா மாத்தி போடுற சக்தி அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மனிதநேயத்தோட மகத்துவத்தை உணர்த்திய ஒரு கதை இது. இந்த ஒரு வரிதாங்க நாம இப்ப பார்க்க போற கதையோட மொத்த சாராம்சமே. ஒரு சாதாரண மனுஷன் சும்மா ஒரு சின்ன முயற்சி தான் பண்றாரு. ஆனா அது ஒரு மாணவியோட எதிர்காலத்தையே எப்படி காப்பாத்துச்சுன்னு பார்க்கலாமா? கற்பனை பண்ணி பாருங்க. கொழும்புல இருந்து மட்டக்களப்புக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமா போய்கிட்டு இருக்கு. ஜன்னல் வழியா பார்த்தா ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. ரவிங்கிற ஒரு பயணி அந்த அழகான காளையை ரசிச்சுக்கிட்டே வராரு. ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்த அமைதி இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைய போகுதுன்னு அவருக்கு அப்ப தெரியாது. அப்படி லேசா கண்ண சந்த ரவி திடீர்னு ஒரு விசும்பல் சத்தம் கேட்டு பதறிப்போய் எழுந்திருக்காரு. அங்க பார்த்தா அமுதான்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கு. அவளோட யூனிஃபார்ம் எல்லாம் கசங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் சக்கச்சவேல்னு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு சின்ன கூட்டமே அவளை சுத்தி நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் விஷயம் புரியுது. அமுதா ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கானா, யாரோ தப்பா வழி சொல்லிட்டாங்க, அதனால அவ தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டா. அட கொடுமையே, அவளோட வாழ்க்கையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான பரீட்சை நடக்கிற ஸ்டேஷனை அந்த ட்ரெயின் ஏற்கனவே தாண்டி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அவளோட மொத்த எதிர்காலமும் அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள கேள்விக்குறியா நின்னுட்டு இருக்கு. நிலைமையோட தீவிரத்தை கொஞ்சம் பாருங்க. எக்ஸாம் ஆரம்பிக்க இன்னும் வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா ட்ரெயின் எங்கேயோ போயிடுச்சு. அவ இறங்க வேண்டிய ஸ்டேஷனை தாண்டி பல கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி பஸ் பிடிச்சு வரலான்னா அதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். டைம் அவளுக்கு எதிரா ஓடிட்டு இருக்கு. இது ஜெயிக்கவே முடியாத ஒரு போட்டி மாதிரி. ஒரு நிமிஷம் யோசிப்போமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நம்மள சுத்தி இவ்ளோ பதற்றமா ஒரு விஷயம் நடக்கும்போது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்திருப்போமா, இல்ல ஏதாவது உதவி செய்ய முன் வந்திருப்போமா? இங்க தாங்க கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. ரவி சும்மா வேடிக்கை பார்க்கற ஆளா இருக்க விரும்பல. அவர் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்றாரு. ரவியோட மனசுக்குள்ள அந்த பொண்ணோட நிலைமை ஆழமா பாதிக்குது. ஐயோ பாவம், இந்த ஒரு தப்பால இந்த பொண்ணோட இத்தனை வருஷ உழைப்பு, அவளோட கனவு எல்லாமே வீணா போயிடக்கூடாதேன்னு நினைக்கிறாரு. அப்போதான் அவருக்கு பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு ஐடியா வருது. ரயில்வே கண்ட்ரோல் ரூம்ல வேலை செய்யற தன்னோட ஃப்ரெண்ட் சஞ்சய். இதுதான் அந்த மேஜிக்கல் மொமெண்ட். கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே தன்னோட ஃப்ரெண்ட் சஞ்சய்க்கு ஃபோன் அடிக்கிறாரு. நல்ல வேளை சஞ்சய் அப்போ டியூட்டில இருந்தாரு. இந்த ஒரு சின்ன ஃபோன் கால், இதுதான் அடுத்து நடக்க போற ஒரு பெரிய மிராக்கிள்கான முதல் படி. இனிமே நாம பார்க்க போறது வெறும் கோஆர்டினேஷன் கிடையாது. இது ஒரு அற்புதம். வெறும் மிஷின்ஸ் இல்ல, மனுஷங்க ஒருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட ஒன்னா சேரும்போது என்னவெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நிஜமான உதாரணம். சஞ்சய் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு உறுதி. எந்த கேள்வியும் கேட்கல, சந்தேகப்படல. சரி ரவி, நான் பாத்துக்கிறேன், லைன்லயே இரு. அந்த ஒரு வரி போதும். செயல்ல இறண்ட போறேன்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய உறுதிமொழி தேவையே இல்ல. 60 வினாடிகள். யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ். ரயில்வே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டம்ல பல டிபார்ட்மெண்ட்டுகளை ஒன்னு சேர்த்து இவ்ளோ பெரிய ஒரு ரெஸ்கியூ பிளான ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இது வெறும் வேலை இல்லைங்க, இது மனிதாபிமானம் செஞ்ச ஒரு மேஜிக். அந்த மீட்பு பண்ணி எப்படி ஒரு சங்கிலி மாதிரி வேலை செஞ்சது பாருங்க. கண்ட்ரோல் ரூம், ஸ்டேஷன் மாஸ்டர், எதிரில் வர்ற ட்ரெயின் டிரைவர்னு ஒவ்வொருத்தரும் கண்ணிமிக்கிற நேரத்துல கோஆர்டினேட் பண்ணி அந்த பொண்ணோட எதிர்காலத்தை காப்பாத்த ஒரே டீமா வேலை செஞ்சாங்க. சரி, இப்போ கதையோட அந்த பகுதிக்கு வரோம். பதற்றமெல்லாம் குறைஞ்சி நம்பிக்கை துளிர் விடுற நேரம் இது. மனிதாபிமானம் எப்படி ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை ஜெயிச்சு காட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் நின்ன உடனே ஒரு ரயில்வே அதிகாரி அந்த பொண்ணுகிட்ட ஓடி வந்து, மகளே பயப்படாத, கடவுளை வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாரு. இது வெறும் கடமைக்காக சொன்ன வார்த்தைங்க மாதிரி தெரியல. அதிலிருந்து ஒரு அக்கறை, ஒரு ஆறுதல். பயந்து போயிருந்த அமுதாவுக்கு அது பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கும். அவங்களோட டீம் ஒர்க் அதோட முடியல. அமுதாவை எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போக ஒரு ஆட்டோவும் அங்க ரெடியா காத்துட்டு இருந்துச்சு. கடைசியா அந்த கூட்டு முயற்சி ஜெயிச்சது. காலையில சரியா 8:32 மணிக்கு அமுதா எக்ஸாம் ஹால்குள்ள நுழைஞ்சா. அவளோட ஃபியூச்சர் காப்பாத்தப்பட்டுச்சு. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய உதவிக்கு பின்னாடி எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. ஒரு பைசா கூட எதிர்பார்க்காம சக மனுஷியோட கஷ்டத்தை பார்த்து மனசு உருகி காலிசான மனிதாபிமானத்தோட செஞ்ச உதவி இது. இந்த கதை வெறும் ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். ஒருத்தர் எடுக்கிற சின்ன முயற்சி, ஒரு நல்ல எண்ணம் எப்படி ஒரு பெரிய சிஸ்டத்தையே ஒரு நல்லதுக்காக வேலை செய்ய வச்சு ஒரு பாசிட்டிவ் அலை மாதிரி பரவுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். சோ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, குறிப்பா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெரிய பதவியோ பட்டமோ கிடையாது.
இன்னொருத்தரோட கஷ்டத்துல பங்கெடுத்து உதவுற அந்த மனிதாபிமானம் தான் உண்மையிலே உயர்ந்த குணம். நம்மால இவ்ளோ பெரிய உதவி செய்ய முடியுமான்னு தெரியாது, ஆனா கருணைங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொடங்குது இல்லையா? பஸ்ல ஒருத்தருக்கு இடம் கொடுக்கறது, யாராவது வெயிட்டா தூக்கிக்கிட்டு போனா ஹெல்ப் பண்றது, இல்ல வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு வழி காட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை உருவாக்கும். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன புன்னகை, இல்ல ஒரு சின்ன உதவி இன்னைக்கு யாரோட நாளையாவது கண்டிப்பா பிரகாசமாக்க முடியும். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க யாருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க?